ஒருவருக்கு இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள். இளையவர் தந்தையை நோக்கி, சொத்தில் எனக்கு உரிய பங்கை தாரும் என பெற்று சென்று தொலைநாட்டிற்கு நெடுப்பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். பின்பு பன்றிகள் தின்னும் நெற்றுக்களால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பார் இல்லை. கடவுளுக்கும் தந்தைக்கும் எதிராக நான் பாவம் என தவற்றை உணர்ந்து தந்தையிடம் திரும்பி வரும்போது, தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி முத்தமிட்டார். ஊதாரி மகன் எந்த அளவுக்கு தன் சொத்துக்களை அழிப்பதில் ஊதாரியாக இருந்தானோ அந்த அளவுக்கு அன்பு காட்டுவதிலும் இரக்கம் அளிப்பதிலும் ஊதாரியாக இருந்தார் தந்தை. சினம் கொண்டு விருந்தில் கலந்து கொள்ளாமல் வெளியே நின்றான் மூத்த மகன். இளைய மகன் கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன் என்று ஒத்துக்கொள்கிறான். ஆனால் மூத்த மகனோ வெளிப்படையாக எந்த பாவமும் செய்யவில்லை. மாறாக தந்தையின் பரிவைக் கண்டு சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாது வெளியே நிற்கின்றான். தந்தை வெளியே வந்து உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டும் உள்ளே செல்லவில்லை. மாறாக தந்தையின் மன்னிப்பில் குறை காண்கிறார், குற்றம் சாட்டுகிறார் இந்த மூத்த மகன் தண்டிக்கப்பட்டதாகவோ தந்தையால் கடிந்து கொள்ளப்பட்டதாகவோ உவமை கதையில் சொல்லப்படவில்லை. இருப்பினும் பொறாமை, சினம், தந்தைக்கு அவமதிப்பு, தம்பியின் மனமாற்றத்தில் மகிழாமை, தந்தையையே குறை காணும் மனநிலை என பல்வகை பாவங்கள் செய்துள்ளார் மூத்த மகன் என்பது வெளிப்படை. நாமும் சில வேளைகளில் இறைவனின் இரக்கத்தில் எரிச்சல் கொள்கிறோம். மனமாற்றம் அடைவோரை கண்டு கேலி செய்து இறைவனையே அவமதிக்கிறோம். நாம் பாவம் செய்யாவிட்டாலும் பாவத்திற்காக மனம் வருந்துபவர்களின் செயல்களை கேலி செய்கின்றோம். பாவிகளை பரிகாசம் செய்யும் பெரும் பாவத்திற்கு ஆளாகின்றோம். எனவே இத்தவ காலத்தில் நம்முடைய இத்தகைய செயலுக்காக இறைவனிடம் மனம் வருந்தி மன்னிப்பு கோருவோம். பிறரின் மனமாற்றத்தில் மகிழ்வோம். இறை தந்தையின் இரக்கமுள்ள பிள்ளைகளாக மாறிடுவோம். இறையோடு இறை அருளுக்காய் காத்திருப்போம்.